ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரயா சமையல். ரயா சமையலில் ஒரு டேஸ்டியான மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ½ kg அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நாம் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனில் நம்ம மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மட்டன் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்தில் வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் ஹையில் வச்சு விட்டுட்டு சிம்மில் 10 மினிட்ஸ் வைங்க. மட்டன் நல்லா நமக்கு வெந்துடும். பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.